புரியல. நான் ஏன் 2 லட்சம் காசு கட்டணும்? நீ வாங்கினது நான் ஏன்டா கட்டணும்? உன்னை நான் மோசம் பண்ணிட்டேன். நான் 5 லட்ச ரூபா உனக்கு வைக்கலாம் பார்த்து ஆப்பு. ஆனா அந்த கடவுள் தேவால நீ 2 லட்ச ரூபால போயிட்டு 2 ரூபா போ. ரொம்ப நன்றி. நான் சிம்மு தூக்கிட்டு வர போறேன். அதான் ஒரு வார்த்தை சொல்லலாம்னு போன் பண்ணுங்க. ஒண்ணு எனக்கு வண்டி போய் எடுத்து கொடுங்க, இல்லைன்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க. அது ரெண்டும் முடியாதுண்ணா. வண்டி வேணா முடிஞ்சா எடுத்துன்னு போயிடுங்க. வண்டி உள்ள பொண்ணு கிட்ட தாழிடு. அது எல்லாட்ட பண்ணிட்டு எடுத்துன்னு போயிடுங்க. எந்த ஊர் நீ? அங்க யூபியில இருப்போமே. யூபியில இருப்பீங்களா? அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ இந்த யூஸ்டு காரில் வந்து வாங்கிறது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க. மெயினாக சொல்லணும் அப்படின்னா காரில் கம்ப்ளைண்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வாங்கி நிறையா பேர் ஏமாந்துருக்காங்க. இதை விட கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் கார் நல்லா இருக்குன்னு சொல்லி காரை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்சி புக்கில் பிரச்சனை இருக்குது. நான் உங்களுக்கு அந்த கோயம்புத்தூர் மேட்டர் ஒன்று சொல்லியிருப்பேன், ஸ்கார்பியோ மேட்டர் ஒன்று ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிட்டார் அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா OLXில் விளம்பரம் போட்டு காரை விற்றுட்ருக்குறாங்க. இப்போது போன வருஷம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கவர் ஸ்டோரின்னு சொல்லி அவரும் நம்ம நண்பர் தானுங்க. நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வீடியோ போட்டிருந்தார். சரி, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இதை நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு முழுசாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கேம் வந்து உங்களுக்கு புரியும். ஒருத்தன் எப்படி ஏமாற்றியிருக்கான் அப்படிங்கிறத ஒரு இடத்துல உட்காந்துட்டு கேட்டால் யூபிங்கிறான், உத்தரப்பிரதேஷ். ஆனால் அங்கேயும் இருக்காது, பொய்யாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்துட்டு ஒரு டீலருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வண்டியை காமிக்கிறேன்னு சொல்லி OLX அந்த வண்டியை பார்த்துட்டு கஸ்டமர்கிட்டையும் தனியாக பேசிட்டு அந்த இடத்துல அழகாக பணத்தை அடிச்சிருக்காப்புல. எப்படி அடிச்சிருக்காப்புல தெரியுங்களா? நான் உங்களுக்கு இந்த ஆடியோ போடுறேன். நீங்கள் இது ஃபுல்லாக தெளிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் தெரியும். உண்மையாலுமே இந்த வீடியோவுக்கு இந்த ஆடியோ கொடுத்த நம்ம கவர் ஸ்டோரிக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அவர் நம்ம நண்பர் தான். இது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்த உடனே இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேனுங்க. ஹலோ, நான் பரமத்தேவலூர்ல பரமத்தேவலூர் ஆனந்த் பேசுறேன். எந்த ஆனந்த்? ஆனா நம்ம கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டிசைர் வாங்கினோம்ல. ஞாபகம் இல்லையாப்பா? யார்கிட்ட சொல்லுப்பா. நம்மளது வண்டி எங்க அண்ணா வண்டி விக்கிறோம்ண்ணா இப்ப. ஓகே. ஹலோ, சொல்லுப்பா, கேக்குது. அதான் 2020 மாடல்ண்ணே. ஓகே. லான்சர் அண்ணா 19 மேனுஃபேக்சரிங். ஓகே. மேனுஃபேக்சரிங் வந்து 19, ரிஜிஸ்ட்ரேஷன் 20. ஓகே. பெட்ரோல் 47,000 கிலோமீட்டர் ஓடிச்சுண்ணே. ஓகே. டாப் எண்டு தான். ஓகே. நம்மளுக்கு எவ்வளவு போகும்ண்ணே ஆக்சுவலி? என்ன வண்டி, எந்த ஒரு நம்பரு இதான் சொல்லணும்ல? என்ன வண்டி? அதான் கிளான்சர் அண்ணா, டொயோட்டா. அது சொல்லணும்ல போதா? நீ பாட்டு மாடா சொன்னா தெரியும். எந்த நம்பரு? டொயோட்டா கிளான்சர் அண்ணா, 19 மாடல், 20 ரிஜிஸ்ட்ரேஷன். ரைட்டுப்பா. எந்த ஒரு நம்பரு? TN. இது பரமத்திவேலூர் வண்டி தானே? பரமத்திவேலூர் நம்பரா? அண்ணா TN 88. ஓகே. ஓகே. வண்டி போட்டு அனுப்ப பாக்குறேன், பாத்து கூப்பிடுறேன். ஓகே அண்ணா, உடனே அனுப்பிச்சுடுறேன். இன்சூரன்ஸ் ஸ்டாப் எல்லாம் அனுப்பிச்சுடுறேன் அண்ணா. நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு கேஷா கொடுப்பீங்களா, டிரான்ஸ்ஃபரா கொடுப்பீங்களா? இது அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் எப்படிதான் வாங்கிக்கலாம் வாங்க. ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, அந்த வண்டி வந்து எந்த பாதி எங்க அண்ணா பாதி. அவனுக்கு காசு போயிடுச்சுன்னா அவனுக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் பண்ணிக்கலாம். எனக்கு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா, நான் பெங்களூர் ஜாப் பாக்குறேன். அதனாலதான் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே அண்ணா. ரைட். ஓகே அண்ணா. நான் ஒரு வாட்டி அனுப்பிச்சுட்டு பாருங்கண்ணா உடனே. ரைட். அண்ணா ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. வண்டி எங்க இருக்குது? பரமத்திவேலூர்ல இருக்குண்ணா. நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க? நான் இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேண்ணா. சரி. எவ்வளவு கொடுப்பீங்க? அது எனக்கு ஐடியா இல்லைண்ணா, அதனாலதான் உங்களை கேக்குறேண்ணா. ஒரு 7 lakh வரைக்கும் பார்ட்டிக்கு போக வேண்டிய எடுத்தாங்க. ஒரு 6,500 எடுப்பாங்க. நீங்க வாங்கிட்டது இல்லையாண்ணா? நம்ம எடுக்கிறப்ப தான் சொல்றேன். நம்ம டீலர் வந்து ஒரு 6,500 இருக்கும். 640, 650 இருக்கும். 650 எடுப்பீங்க ஃபைனலா தானே? ஆமா. எதுவுமே வராது. 48 4 வருஷம் மாடல் ஆயிடுச்சுல. 2019 ரிஜிஸ்ட்ரேஷன் 20. அப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க வரும்.
ம். இப்ப நம்ம வாங்கும் போது வந்து எனக்கு 870 ஆயிடுச்சுண்ணே. இல்ல 860 இன்வாய்ஸ் உங்களுக்கு கம்மியா வந்திருக்கும். ஒரு ஆண்டோடு 8 சொல்ல வந்திருக்கும். 8 கிட்ட ஆயிடுச்சுண்ணே. அதாவது ஆண்டோட கம்மியா வந்திருக்கும். 685 சம்திங் தான் வந்திருக்கும் உங்களுக்கு வந்து ஆண்டோ வண்டி இன்வாய்ஸ் உங்களுக்கு. இது 6 ரூபாய்க்கு தான் போகும் இன்னைக்கு. 2019 6 வந்து விற்கும் இன்னைக்கு. பாத்துக்கோங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல மாடல். ஆமா ஆமா ஆமா. இன்னும் எனக்கு ஐடியா இல்லைண்ணா, அதனாலதான் நான் உங்களை கேக்குறேன். இல்ல புரியுது. எதுனாலும் இன்னைக்கு கஸ்டமருக்கு என்ன ஒரு 6 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. 6 6 கஸ்டமர் இப்ப விற்கிது. நீங்கன்னா எவ்வளவுக்கு வாங்கி பண்ணேன்? இது கஸ்டமர்னா அவங்க எப்ப வாங்குவாங்களோ என்னவோ தெரியாதுல்ல எனக்கு. நான் வண்டி புக் பண்ணேன், அது வருது, அதனாலதான். என்ன வண்டி புக் பண்ணிக்கிறீங்க? நான் ஐக்ராஸ் புக் பண்ணேன். புக் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே ஒரு 4-5 நாள்ல டெலிவரி எடுக்க போறேன். ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் இது நாளைக்கு கொடுத்துடணும், அதனாலதான் இது பாக்குறேன். ஓகே ஓகே. என்னன்னு பாத்து கூப்பிடுங்களேன் எனக்கு. நீங்க எவ்வளவுக்கு எடுத்துப்பீங்கன்னா ஃபைனல் ரேட் சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாட்டி நான் இப்ப வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு 6 பத்துக்கலாம். ஒரு 6 பத்துக்கலாம். ஒரு ரேட் சொல்லிட்டீங்கன்னா என்ன நம்ம கிட்ட எதுக்கு நான் லாபம் வைக்கிறோம்? இல்ல 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 வேறக்கெல்லாம் இல்ல. நம்ம 6 to 6 நம்ம எடுக்கலாம். நம்ம எடுக்கிறவள கஸ்டமருக்கு ஒரு 6 விற்க வேண்டிய. நீங்க 6-10 எடுப்பீங்க? ஆமா ஆமா. ஓகே. இப்ப காலையில எத்தனை மணிக்கு அனுப்பிச்சிடுவீங்க பையனை? நான் உங்களுக்கு காலையில ஒரு 9 o'clock பையன் அனுப்பிச்சுடுறேன். எங்க அனுப்பிச்சிடணும்? நான் வேலை எங்க அனுப்பிச்சிடணும்? நான் ஒரு வாட்டி வீட்டு லொகேஷன் போட்டு விட்டுறேன். ஓகேவா? ஓகே ஓகே. வீட்டு லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே. இது பேமெண்ட் எப்படி ஆகும்னா அந்த பையன் அப்போ அந்த பேமெண்ட் எப்படி வாங்கிக்கலாம்? நீங்க உங்க கையில வாங்கிக்கலாம், அக்கௌண்ட்ல வாங்கிக்கலாம், எப்படி வாங்கிக்கலாம்? எனக்கு அக்கௌண்ட் அண்ணா அப்பவே அப்பயே அமௌண்ட் வாங்கிக்கலாம். அந்த டைம்ல அமௌண்ட் வாங்கிக்கலாம். உங்கள எந்த பேங்க்ண்ணா நீங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? உங்கள எந்த பேங்க் இருக்கு? HDFC இருக்கு, ICICI இருக்கு. போறீங்களா? ஐசிஐசினா உடனே ஆயிடும்ல? ஆமா 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 ஆயிடும். சரிண்ணா, நீங்க ஐசிஐசில இருந்து எனக்கு பண்ண வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் எனக்கு. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு லொகேஷன் அனுப்புங்க. இப்போ ஒரு வாட்டி நான் கன்ஃபார்ம் பேசிட்டு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா கிட்ட பேசிட்டு உடனே லைன். சரி. ஹலோ சொல்லுங்க அண்ணா. சொல்லுங்க. காலையில வந்து நம்ம அரவக்குச்சி கோயிலுக்கு போறோம்ண்ணே. அம்மா காலையில கோயிலுக்கு போறோம்னு சொன்னாங்க. ஓகே. போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துட்டா நீங்க நாளைக்கு ஈவினிங் அனுப்பிச்சுடுங்க. ஓகே. இல்லன்னா நாளைக்கு காலையில எடுத்து போயிருங்க. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுங்க, நான் அனுப்பிச்சுடுறேன். ஓகே ஓகே அண்ணா. ஓகே ஓகே அண்ணா. இது எதுவுமே என்ன பண்ண முடியாது அண்ணா? 16 தானே ஃபைனல்? பண்ணலாமா? 19 மேல 5 வருஷம். உங்க பேர் என்ன? அண்ணா நான் ஆனந்த். 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 ஆமா. 5 வருஷம் ஆயிடுச்சு ஆனந்த் வண்டி. ஆமா ஆமா ஆமா. கிலோ 46 செஞ்சு ஓடிக்கா. கிரேட்னு சொல்றீங்களா? ஆமா. 2 லட்சம் தான் போகுதுன்னு சொல்றீங்க? ஆமா 2 லட்சம் கிட்ட இருக்கு. அதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிண்ணா சரிண்ணா. நாளைக்கு ஈவினிங் 4-5 மணிக்கு வந்தாலும் நான் கால் பண்றேன். ஓகே. அந்த நாளைக்கு ஈவினிங் உங்க ஆளுங்க டிபோ ஃபார்ம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே ஓகேவா? சரி ஆனந்த், வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சுட்றேன். ஓகே ஓகே அண்ணா. ஓகே ஆனந்த். ஓகே ஆனந்த். சரிண்ணா. 610 அவ்வளவுதானே? வீட்டுல தான் சொல்றாரு. நல்லா புரியல. ஓகே. 6-10 தானே? ஆமா ஆனந்த். ஓகே ஓகே அண்ணா. ஹலோ கேக்குதாண்ணா? சொல்லுங்க. பையன் யாருங்க? வண்டி ஓனர். வண்டி ஓனரோட தம்பிக்கிறான். எங்க அண்ணன் பேர் வந்துக்கிறான். அப்படின்னா பார்த்தது இல்ல. ஆனந்த் சொல்றான். நான் உங்களை பாத்துக்கிறேன், உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அவனா வந்தானா? அவனா கூப்பிட்டான், லைன்ல வந்தான். அதான் டவுட்டா எனக்கு. இப்ப ஒன்னும் யாருன்னு புடிபடல. அவன் கேட்ட கொக்காடு பாடுதுன்னா ஜாரப்பாளையம் தான் அப்படிங்கிறான். ஜாரப்பாளையமா? ஆமா புதுசா இருக்கு. கேட்ட மாதிரி இல்ல வாய்ஸ். ஆனா நல்லா பேசுறான்டா. வேணா வந்திருப்போம். தான் பாத்துட்டு நமக்கு தெரியாதுல்ல. ஆமா உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படி அப்படிங்கிறான். சரி ரைட்டு. நான் ஃபர்ஸ்ட் நினைச்ச ஃப்ராட் நினைச்சிட்டேன். அப்புறம் வண்டி போட்டு ஆர்சி அனுப்பிச்சுட்டான். இந்த இன்சூரன்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கான். வண்டி எடுத்த கொஞ்சம் தெளிவான எடுத்த மாதிரி தெரியுது. வண்டி எடுத்து தெளிவா தான் எடுத்திருக்கான். கொஞ்சம் போட்டோ எடுத்தெல்லாம் தெளிவா தான் எடுத்திருக்கான். கரெக்டான பாயிண்ட் வியூ தான் எடுத்திருக்கான். சொல்ல முடியாது. தெரிஞ்ச பிறகுலாம் பார்க்க நேரில் பார்த்துருக்கேன். தெரிஞ்சல நிறைய 6 ரூபா ஃபைனலே 10 ரூபா முன்ன பின்ன. அவ்வளவுதான் என்னோட ஐடியா. அது ஐடியா இல்லை. நானு
எவ்வளவு விற்கிங்க இது? 7.5 விற்குமா? 7 ரூபா கெட்டியா விற்கும். அதுக்கு மேல வைக்க நம்ம கிரமனா 7,000 ரூபாய் வைக்கலாம். அண்ணே சொல்லுவானது. இப்பதான் வந்துட்டு இருக்கிறேன். நைட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு 8-9 ஆயிடும். ஓகே. காலையில கொஞ்சம் ஒரு 9-10 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சுட்ருங்க. ஓகே. கொடுத்து அனுப்பிச்சுட்ருங்க. சரி. ஓகே. எந்த லொகேஷன்? இது நான் லொகேஷன் போடுறேன் வீட்டுக்கு போகணும். ஓகே. ஓகே. ஓகேவா? இது எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவு பண்ணுவீங்க, எவ்வளவு கேஷ் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பண்ணு பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு அக்கௌண்ட்ல பண்ணிக்கலாம், மீதி கையில கொடுத்துடலாம். ஒரு 5 மட்டும் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுங்க. ஓகே. பேலன்ஸ் 1-10 கேஷ் பிளான் பண்ணுங்க. ஓகே. ஓகேவா? சரி கணக்கு. ஓகேண்ணா. காலைல நீங்க வருவீங்களா, பையன் அனுப்பிச்சுடுறீங்களா? நான் அனுப்பிச்சுடுங்க. நானும் தான் ஒரு வாட்டி பையன் அனுப்பிச்சுடுறேன். காலைல பார்க்க அனுப்பிச்சுடுறேன். ஓகே. ஹலோ. அண்ணா சொல்லுங்க. அண்ணா இப்ப எத்தனை மணிக்கு கிளம்பி வருவாருண்ணா உங்க பையன்? எங்க வரணும்? நம்ம பரமத்திலண்ணா. வேலூர் தாப்பா. எங்கப்பா வரணும் வேலூர்ல? உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிச்சுட்றேன் பாருங்க. அனுப்பிச்சுடுறேன். எங்க அனுப்பிச்சணும்? இல்ல எந்த ஏரியா? நம்ம டிஎன்பி ஆபீஸ் இருக்குல்ல, டிஎன்இபி ஆபீஸ். டிஎன்இபி ஆபீஸ் இருக்குல்லண்ணா? ஆமாங்க, இபி ஆபீஸ் இருக்கு வேலூர்ல. இபி ஆபீஸ்ண்ணா, கரூர் பைபாஸ் ரோட்ல. ஓகே. அங்க வர சொல்லுங்க, அங்க பக்கத்துல தான் வீடு. ஓகே ரைட். ஒரு 9:30 10 o'clock வந்துருவோம். கட் ஆஃப் வரும். ஓகே. ஒரு 1 hour. 5 lakhs நம்மளுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா பண்ணிக்கலாம். நீங்க கேஷ் அனுப்பிச்சுட்டாலும் ஓகே, இல்ல இங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு சொன்னாலும் நான் நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஆனது. ஓகே. உங்க பையன் நம்பர் அனுப்பிச்சுட்ருங்க, நான் லொகேஷன் அனுப்பிச்சுட்றேன். சரி ஆனது. ஓகே. ஹலோ அண்ணா, சொல்லுவானது. எனக்கு ஒரு அர்ஜென்ட் சின்ன வேலை, நான் வெளில போறேன். அண்ணன் இருப்பான். ஹலோ அண்ணா யாரு? எங்க அண்ணன் இருப்பான். பிரதர் இருக்காரா? எங்க அண்ணன் இருப்பான். ஓகே. அவன்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, வண்டி அவன் பேர் மேலதான் இருக்கு. ஓகே. நான் சொல்லிட்டேன், இப்படியே கார்த்திகேயன் அண்ணன் வருவாரு, சைன் போட்டு கொடுத்துருன்னு சொன்னேன். ஓகே. நீங்க போயிட்டு வண்டி பார்த்துட்டு ஓகே பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். 5 lakhs மட்டும் நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சுடுறேன். ஓகே. அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ஓகே. பேலன்ஸ் அந்த 1-10 கேஷ் நான் சாயந்தரமா அவங்க ஆபீஸ் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே ஆனது. ஓகேவா? ஓகே. நீங்க எங்க அண்ணா கிட்ட எதுவுமே பேசாதீங்க. அவன் என்னன்னா 7 வரும் 7:30 வரும்னு சொல்றான். அது வராது, எனக்கு தெரியும். எனக்கு வண்டி வேற இன்னொரு வண்டி புக் பண்ணிருக்கு, அது வந்திருக்கு. ஓகே ஆனது. அதனாலதான் நான் நீ எதுவுமே பேசாதடா, வருவாங்க, வந்த உடனே பேப்பர் போட்டு நான் சைன் போட்டு வண்டி கொடுக்கும்போது கீ கொடுத்துட்டுன்னு சொன்னேன். ஓகே ஆனது. நீங்க அப்படி பண்ணிடுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். அப்புறம் நாங்க வந்து பேப்பர் வாங்கிட்டு போறேன். நீங்க பேலன்ஸ் வாங்கிக்கோங்க. நான் பேலன்ஸ் கேஷ் வாங்கிக்கிறேன். அவன் பேர் மேல ஒன்லி டிஓ ஃபார்ம் மேல மட்டும் எல்லாம் சைன் போட்டு சொன்னேன். ஓகே. எவ்வளவு கீ வாங்கினீங்க எதுவுமே சொல்லாதீங்க. எது சொல்லணும்? சைன் மட்டும் வாங்கி தரட்டுமா? ஓகே. சைன் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே. நீங்க இப்ப அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே. அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அங்க போயிட்டு வண்டி பாத்துக்கிட்டு பேப்பர்ஸ் பாத்துக்கிட்டு எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுன்னா நான் கீஸ் டிஓ ஃபார்ம் மேல சைன் போட்டு கொடுக்க சொல்றேன். ஓகே ஆனந்த். ஓகே அண்ணா. சரி ஆனந்த். ரைட். ஓகே. ஓகே ஆனந்த். அண்ணா எங்க வரைக்கும் வந்தீங்கன்னா? இந்த வேலை ஆனந்த். ஓகே. அண்ணா நம்பர் அனுப்பிச்சுடுறேன். ஒரு வாட்டி போயிட்டு பாத்துட்டு அது அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சுட்டு பாத்துங்க. வந்துருக்கும் 1 ரூபா வந்துருக்கும், அமௌண்ட் வந்துருக்குமே. உங்களுக்கு 1 ரூபா அமௌண்ட் வந்துருக்குமே. வந்திருக்குண்ணா. ரைட். ஓகே. சரி. எது சிங்கிள் 1 ரூபாய்? ஆமா. சிங்கிள் ரூபி வந்திருக்கு. ஓகே ஆனந்த். அது அனுப்பிச்சுட்டு எனக்கு ஐஎம்பிஎஸ் ஸ்கிரீன்ஷாட் ரெஃபரன்ஸ் நம்பர் அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஆனந்த். ரைட்ண்ணா. வணக்கம். போயிட்டு வந்து சொல்லுங்க, அண்ணா நம்பர் அனுப்பிச்சுடுறேன். இப்ப நம்பர் அனுப்பிச்சுடுங்க, நான் வந்துடுறேன் போறேன். இது அனுப்பிச்சுடுறேன். சரி ஆனா சொல்லானது. அண்ணா அனுப்பிச்சுட்டேன், நம்பர் பாருங்க. ஜிபே அனுப்பிச்சிங்களா? நம்பர் வாட்ஸ்அப்ல. ஓகே ஆனந்த். ஓகே இந்த பாத்துறேன். ஓகே ஆனந்த். ஓகே ஆனந்த். பாத்தீங்களா? பணத்தை தான் சொல்றான், பணம் அனுப்புங்கிறான். வண்டி எங்க நிக்குதுங்க? இந்த வேலை ஒண்ணு வண்டியா வண்டி வந்துட்டான் கொண்டு சொல்லிட்டு அதை கொண்டு வரல, வேற ஒரு கொண்டு இருக்கான் வண்டியா பாருங்க. இவன் வரல, இப்ப வெளியில இருக்காங்க ஆளு, அதை பாருங்க. வெளியில ஆமா, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, வரேன்.
ஆர்ஸ் ஓனர் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்களா? எல்லாம் கேட்டு 1/2 மணி நேரம் வண்டி வந்துருச்சுங்க. ஆள் வருது வெயிட்டிங். பாருங்க, நீங்க பாருங்க. ஆமா, கொஞ்சம் ரிஸ்காக தான் யோசிச்சேன். என்னடா ரிஸ்க் வேணா ரிஸ்க் தான் விட்டுலாம், தேவையில்லாத விளையாடணும். ஆமா தலை விளையாடுற போதும் ஃப்ராடா இருக்க போனோம். இவன் இப்ப நம்பர் உத்தரப்பிரதேசம் வருது. நம்பர் வந்து உத்தரப்பிரதேசம் வருது. போட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறான் இங்க இல்லாம. இல்ல, நம்பர் உத்தரப்பிரதேசம் வருது. அங்க வாங்க வருது. பேச இல்லையா? ஆமா, இப்போ 10 நிமிஷம் பார்க்க முடியாதுங்களா? அதுதான் சொல்லிக்கிறேங்க. ஆல்டர் பண்ண சொல்லிக்கிறேன், கொண்டு சொல்லிக்கிறேன், வர சொல்லிக்கிறேன். வண்டி வந்துருச்சு, ஆள் வெயிட்டிங். இப்போ வருதுக்காக வெயிட்டிங். ஆர்சி கொண்டு சொல்லிக்கிறேன். ஆர்சி ஓனரா சொல்லிக்கிறேன். வர்றாங்கப்பா. சரி, ரைட். நான் பாத்துருக்கேன். உங்க வீட்டு பக்கத்துல போயிட்டேன். 12 பேசிட்டேன் சொல்லிட்டாரு. ஓகே, கண்ணங்கிட்ட பேசிட்டீங்களா? ஓகே, பேசிட்டு லொகேஷன் சொல்லிட்டாரு. 12 கிட்டே போயிட்டேன். இது ஐஎம்பிஎஸ் பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஆனந்த். ஓகேவா? 5 lakhs ஐஎம்பிஎஸ் பண்ணிட்டுங்க. பேலன்ஸ் 1/10 நான் உங்களுக்கு ஈவினிங் நாளைக்கு காலையில வந்து எடுத்துக்கிறேன். ஓகே ஆனந்த். வீடு வந்து அந்த பேரிட் முடியல. வீடு வண்டி ஓட்டு மணிக்கு வண்டி காணாமே உள்ள இருக்குமேப்பா. ஓகே வண்டி பாத்துட்டு ஆனது. பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். ஓகே வண்டி ஆர்சி புக் பார்த்துட்டு எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு. ஓகே ஆனந்த். ஓகே ஹலோ ஆனந்த், 12:03 அமௌண்ட் உங்களுக்கு வரும். 12:03 மணி 11:58ங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம். சரிண்ணா. 5 நிமிஷம் காமிக்குது. கவுண்ட் காமிக்குது. ஓகே, 2 அனுப்பிச்சுடுறேன். 2 அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. நீ நேர்ல தான் கேஷா கொடுத்து கையில கொடுத்துருவானு. அதே பண்ணிடுவானு. நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். உங்களுக்கு நீங்க அனுப்ப இல்ல ஜிபே, எந்த ஜிபே உங்களுக்கு உங்களுக்கு பாத்துவாங்க. உங்களுக்கு நான் பர்சனலா சொல்றேன் இல்லைங்க. ஃப்ரெண்ட் ஒரு கிளாஸ்மேட் பொண்ணு வந்திருக்கு. நிறைய நாள் கழிச்சு வந்திருக்கு. கால் பண்ணிச்சு. ஓகே, ஏதோ கடையில வேலை இருக்குன்னா காந்தி கிராமத்துல நானும் அந்த பொண்ணு போறோம். அது வீட்டுல நான் சொல்லல. நான் உனக்கு பர்சனலா சொல்றேன் இப்ப சிச்சுவேஷன். நான் என்ன நினைச்சேன்னா, நீ கரெக்டா 9:30 மணின்னு சொன்ன. 9:30 மணி கரெக்டா வந்துரு. இல்ல, நான் 10 மணிக்கு நான் 10 மணிக்கு வரேன் சொன்னேன். நீங்க 9 மணிக்கு நான் கால் பண்ண, நீங்க 9:30க்கு வரேன்னு சொன்னீங்க. நீங்க 10:11 வந்தீங்க. அதான் உங்களது லேட் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த பொண்ணு சரி சண்டிகர்ல ஜாப் பண்ணது ஐடி எம்ப்ளாய் வந்துச்சு. சரி ஏதோ வேலை இருக்கு வா ஆனந்து போயிட்டு வரலாம்னா, சரி நிறைய நாளுக்கு அப்புறமா கிளாஸ்மேட்ல வந்துச்சுன்னு நான் கார் எடுத்துட்டு நான் வந்தேன். அதனாலதான் நீங்க என்ன நம்பிக்கணும். எனக்கு காசு பத்தி பிரச்சனை எதுவுமே இல்ல. அதுக்கு ஆனந்த் அப்படி சொல்ல ஆனந்த், எனக்கு காசு கையில வச்சு அமௌண்ட் எனக்கு அக்கௌண்ட்ல பாரு. இன்னைக்கு அண்ணாக்கு அவன் கொடுத்தான்னா எனக்கு அவன் கொடுக்க மாட்டான். எனக்கு வேலை ஐக்ராஸ் நான் புக் பண்ணிருக்கேன். அதுக்கு டவுன் பேமெண்ட் கட்டணும். அதனால அவரு இல்லங்க ஆனந்த் பணம் அனுப்பலங்க. நான் இருங்க, வெயிட் பண்ணுங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவரை வெயிட் பண்ண அனுப்புவாருங்க. வெயிட் பண்ணுங்க. அதான் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு பேமெண்ட் வந்தோன்னா நான் சொல்றேன்னா சொன்ன வண்டி கொடுத்துட்டு நான் யார வெளியில பேசல அவங்க. ஓகே நீங்க பாத்தீங்களா? ஓகே உங்களுக்கு காது ஓகே. ஒரு 4 நிமிஷம் காமிச்சிடுறேன். 12 ஆயிடுச்சு இல்ல, இன்னும் 3 நிமிஷம் முடிஞ்சு. ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. ஓகே ஆனந்த். நான் சொல்லு. ஓகே ஆனந்த். 12 நாள் ஆயிடுச்சு இல்லண்ணா. பாக்குறேன் ஆனந்த். அதுதான் உள்ள போறேன். அதுதான் உள்ள போறேன் ஆனந்த். எதுல உள்ள ஆப் இல்லையா? ஆப்புல கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போங்கண்ணே. வீட்டுல வேற என்ன கத்துறாங்க. ஆனந்த் உனக்கு ஆனந்த் உனக்கு அர்ஜென்ட். எனக்கு 3 கமிட்மெண்ட். நீங்க இந்த நாளைக்கு பெரிய கமிட்மெண்ட். நீ இருந்தேன் பணத்தை எடுத்துட்டு விட்டானே. நீ டக்குன்னு எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அந்த 2 நான் சொல்லிடுறேன். கிளம்புனேன். ஓகே, சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணேன் ஸ்கிரீன்ஷாட். எங்க அம்மா எதுக்கு பேங்க்குக்கு கூப்பிட்டீங்களா? சொல்றத கேளுங்க. பேங்க் லீவ் இன்னைக்கு. ஆமா, பேங்க் லீவ் இன்னைக்கு. சரிங்க, அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு. எனக்கு அது நெக்ஸ்ட் ஜிபே உங்களுக்கு நம்பர் தானா? ஜிபே நம்பர், கூகுள் பே என்னன்னா? உங்களுக்கு கூகுள் பே நம்பர் சொல்லுங்க. கூகுள் பே நம்பர். கூகுள் பே நம்பர் சொல்றேன். இது மொபைல்ல இருந்து எவ்வளவு சொல்றீங்க? மொபைல்ல 2 ரூபா, கூகுள் பேல 2 ரூபா, 4 ரூபா அனுப்பிச்சு. சரி, பேலன்ஸ் நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன். ஆமா, ஓகே. ஓகேவா? கூகுள் நம்பர் சொல்லுங்க. நான் கூகுள் பே நம்பர் இது ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு சொல்லுங்க. நான் ஜிபே நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். இந்த வீட்டுல அக்கௌண்ட்ஸ்ல எதுல யார் அக்கௌண்ட்ல என்ன இருக்கு பார்த்து நான் அனுப்பிச்சுடுறேன் வீட்டுல. ஓகே. இதுக்குள்ள அந்த அக்கௌண்ட்டுக்கு 2 ரூபாய் அனுப்பிச்சுட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ஓகே. நான் வண்டியில இங்க தான் எங்கேயும் போல ஆனந்த். நான் எங்கேயும் இங்க தான் இருக்கிறேன். உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு தான் போவேன். ஜிபேனா எனக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 2-3 ரூபா அனுப்பிச்சு ஜிபே அனுப்பிச்சுடுறேன். 3 ரூபா அனுப்பிச்சுட்டு அக்கௌண்ட்ல 2 ரூபா வரும். 5 ரூபா வந்துடும். ஓகே, சரியா? சரிண்ணா. ஆக்சுவலி நீங்க எங்க அண்ணாக்கு பேமெண்ட் வந்துட்டேன்னு சொல்றீங்க. சொல்லிட்டேன் நானு. ஓகே. அவங்க கிட்ட போய் அவங்க முன்னாடி அப்படி பேசாதீங்க. எனக்கு தெரியாது ஆனந்த். எனக்கு தெரியாது ஆனந்த். எனக்கு தெரியாது இல்ல. எனக்கு
எனக்கு என்ன மேட்டர் தெரியல எனக்கு. ஆமா ஆமா, சொன்னா தெரியும் எனக்கு. அதான் சொல்றேன், பேமெண்ட் வந்துட்டுன்னு சொல்றேன். அவங்க முன்னாடி எதுவுமே பேசாதீங்க நீங்க. பேமெண்ட் வந்துச்சுன்னு சொல்றேன். அவங்க முன்னாடி வந்து பேமெண்ட் எப்படி போடுறேன்னு நீங்க ஓகே 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 ஓகேவா? சரி அனந்த், ஓகே சரி, நான் ஜிபே நம்பர் அனுப்பிச்சுடுறேன். அனுப்பிச்சு. சாய் வந்துருச்சா? எவ்வளோண்ணா, எவ்வளோ பண்ணீங்க? 2 லட்சம் பஸ் ஜிபேல 2 லட்சம் ஜிபே பஸ் ஆயிட்டா ஆகணுமா? ஆகுது பாருங்க. லைன்ல இல்லங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காமிக்க மாட்டேங்குது, ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அங்க கூகுள் பே அக்கௌண்ட். போன்பே இருக்கா? போன் பே இருக்கு. இல்ல, நேத்து ஒரு 3 lakhs வந்திருக்கு, அதனால லிமிட் ஆயிருக்கு. போன்பே அடிங்க. ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அதான் போன்பே அடிங்க. சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. மணிகண்டா கம்யூனிகேஷனா? அதான் சாய் மணிகண்டா. சாய் மணிகண்டா. எந்த ஏரியா இது? எல்லாம் நம்பர்லாம் என்ன நம்மள் தானே? ஷாப் இருக்கு நம்ம ஸ்டோரு. எங்க, எந்த ஊர்லாம்? இங்கதான் பரமத்தி வேலூர்ல தான் ஸ்டோர் இருக்குது, ஜெனரல் ஸ்டோர் பெருசு. சாய் மணிகண்டா ஜெனரல் ஸ்டோர் எங்க இருக்கு? எந்த ஊர்ல இருக்கு? இங்கதான் பரமத்தி வேலூர் சிட்டி. சிட்டில எங்கங்கண்ணே? ஹலோ, எங்க வருது? நம்ம கண்ணா நகர் இருக்குல்லண்ணே, எது? அதுக்கு கண்ணா நகர்ல. கண்ணா நகரா? கண்ணா நகர். தென்னா நகர் எங்க இருக்கு? பரமச்சூர்ல. என்ன நகர்? தென்னா நகராமா? சின்னு நகரா இருக்கு. சின்னு நகரா? ஆமா அண்ணா. இந்த 3 ரோட்ல அந்த இருக்கா? அந்த கடை இருக்கா? மைண்ட் ஸ்டோர் இருக்கா? ஆமா, கேட்டுக்கடா. ஹலோ ஆனந்தே, அதுலயும் போக மாட்டேங்குது, போன் போய் போக மாட்டேங்குது, இப்படியே அதே மாதிரி காமிக்குது. ஆனந்த் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடனே எனக்கு. இந்த அம்சம் வருது பாருங்க. பேமெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு வாட்டி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ரைட். நீங்க வந்து நேர்ல வந்துட்டீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. எனக்கு புரியுதா? ப்ராப்ளம் எனக்கு இல்லை. எனக்கு இவ்வளவு ரிஸ்க் எனக்கு கிடையாது. எனக்கு உங்களுக்கு ரிஸ்க் இல்ல, யாருக்கு ரிஸ்க் தான் போயிடும். ரிஸ்க் அதுல என்ன இருக்குன்னு சொல்றேன், பாக்காதனால சொல்றேன் உங்களுக்கு. எதுவுமே இல்ல. எதனை வருவீங்க? நீ வருவீங்க? நான் இல்லண்ணா, இந்த பொண்ணை நான் இங்கே விட்டுட்டு நான் உடனே கிளம்பி வரேன். எப்போ வரீங்க? இப்ப வந்துடுறேன். உடனே வரீங்களா? உடனே வரேன். பொண்ணை விட்டுட்டு நான் சாயந்தரமா மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுல. எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் ஒரு 20 கிலோமீட்டர் பரமத்தி வேலூர். லொகேஷன் கரூர் போற பிளேஸ். சரி, ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க அங்கேயே இருங்க, இதுக்குள்ள இப்ப டீ கொடுத்துருவாங்க. நான் சொல்றேன் இல்லைங்க, எங்க அண்ணா கிட்ட பேச ஒரு நிமிஷம். ஆமா, எனக்கு ஒரு மாதிரி ஏதாவது எடுத்துட்டீங்க. அதுக்கு அவங்க உள்ள கீ வச்சுக்காங்க, நம்ம வெளியே நிக்கிறோம். ஒரு மாதிரி ஃபீலா இருக்குல்ல. அதுக்கு நாளைக்கு வந்திருப்பானு. அண்ணன் மன்னிச்சிடுங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் கீயை கூட சொல்லுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்க வாங்க, நான் வந்துடுறேன். கூட சொல்லுங்க, கீ கொடுங்க. நான் போன் பண்ணி சொல்றேன். எங்க அண்ணன் சொல்லிட்டு. சரி ஆனந்த் அண்ணா சொல்லுங்க. சாவிட்டு வரல, வெளியே நிக்கிறேன். அண்ணா ஆக்சுவலி நிஜம் சொல்லிடுறேன். புரியல? ஓகேவா? ஆக்சுவலி அந்த வண்டி எனக்கு இல்ல. சொல்லுங்க. நான் உன்னை மோசம் பண்ணிட்டேன். புரியல? கடவுள் தயவால உன்னை நான் சீட் பண்ணிட்டேன். புரியல ஆனந்த்? உன்னை நான் மோசம் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்ட? ஆக்சுவலா அந்த வண்டி வந்து இல்ல. நான் OLXல பார்த்து சும்மா அண்ணான்னு சொன்னா 5 லட்ச ரூபாய் உனக்கு வைக்கலாம் பார்த்து ஆப்பு. ஆனா அந்த கடவுள் தயவால நீ 2 லட்ச ரூபாயில போயிட்டு 2 ரூபா போ. புரியல? 2 லட்சம் தான் போயிடுச்சுண்ணே உனக்கு. போனா போட்டேண்ணே, சம்பாதிச்சுக்க. அப்படியா? அந்த வண்டி அந்த இல்ல. நான் சும்மா OLXல பார்த்து அவனா ஒன்னும் அப்படி ஷோ பண்ணேன். அவ்வளவா 5 ரூபா வாங்கலாம்னு நினைச்சா முடியல. 2 ரூபாய் தான் வேலை. அப்படியா? அந்த வண்டி நன்றிண்ணா. ஹலோ அண்ணா சொல்லுங்க. ரொம்ப நன்றிண்ணா. அது சும்மா சிம்மு தூக்கிட்டு வர போறேன். அதான் ஒரு வார்த்தை சொல்லலாம்னு போனேன். என்னது வேற மாதிரி தூக்கிட்டு வர. ஹலோ அண்ணா சொல்லுங்க. சரிண்ணா. ஹலோ அண்ணா, நீங்க சொல்றதே புரியல. அந்த வண்டி அந்த இல்லண்ணே. நான் சும்மா உங்ககிட்ட அப்படி இப்படி ஷோ காமிச்சு உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன். அவ்வளவுதான்.
ஷோ காமிச்சு காசு வாங்கிட்டீங்களா? ஹலோ அண்ணா ஹலோ, சொல்லுண்ணே. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் எங்கேயோ யூபியில இருக்கிறேண்ணே, காயண்ணே. அப்புறம் எப்படி அவங்க வண்டி கொடுக்குறேன்னாங்க? அவங்க யாரு? அவன் ஏதோ சும்மா OLXல பார்த்தேன், அவன் 7.5 லட்சம் அவனுக்கு வேணுமா நான் வண்டிக்கு. நான் குடிக்கிறேன்னு சொன்னேன், நான் எப்படி சொல்ல சொன்னா அப்படி சொல்ல சொன்னா நீ சொன்னா அவனுக்கு. ஏங்க இது என்ன விளையாட்டு? எது விளையாட்டு பண்ணாதீங்க. விளையாட்டு எதுவும் இல்லைண்ணே, நீங்க வேணா அவனுக்கு கேளுங்க. எப்படிங்க? ரொம்ப நன்றிண்ணே. பாய்ண்ணே. ஹலோ அண்ணா சொல்லுண்ணே. ஏங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம் காலையில இருந்து, பணத்தை போட சொன்னீங்க, அனுப்பி விட்டதுக்கு அப்புறமேல வந்து இப்ப நீங்க இப்படி இது சொன்னா என்ன 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 பேச்சு இது? சாரிண்ணா. இந்த சாரி மன்னிப்புலாம் இல்ல. ஒண்ணு எனக்கு வண்டி போய் எடுத்து கொடுங்க, இல்லைன்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க. அது ரெண்டும் முடியாதுண்ணே. வண்டி வேணா முடிஞ்சா எடுத்துன்னு போயிடுங்க. உள்ள பொண்ணு கிட்ட சாவி இருக்கு, அது எல்லா டப்பான்னு எடுத்துன்னு போயிடுங்க. எப்படிங்க? பாய். வணக்கண்ணே. தம்பி என்னப்பா இப்படி பண்ற? ஆயிடுச்சுண்ணே. என்ன ஆயிடுச்சு? இல்ல அவர் எதுக்கு இப்ப நீங்க ஏமாத்தலாம்னு நினைச்ச? என்ன எதுக்கு நடுவில் இப்படி கோத்து விட்ட? என்ன ஆயிடுச்சு அது சொல்லுண்ணே. இல்ல நீ என்கிட்ட கார் வாங்கிக்கிறேன்னு சொன்ன, அவர்கிட்ட வந்து நான் காரை விக்கிறேன்னு சொல்லி என் தம்பின்னு சொல்லி இருக்கிறேன். என்ன கதை இதெல்லாம்? சாரிண்ணே, தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? இல்ல எனக்கு புரியல. நீ OLX எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தானே கூப்பிட்ட. நானும் சரின்னு உனக்கு நம்பர் கொடுத்தேன், நீ பேசுன, போட்டோ அனுப்ப சொன்ன, அனுப்புனேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வராரு, எங்க அப்பா வராரு, டீலர் வராருன்னு. டீலர்கிட்ட ரேட்டு சொல்லாதீங்கன்னா நானும் ரேட்டு சொல்லாம இருந்தேன். நீ வர்றவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சவனான்னு சொல்லுன்னு, அப்பதான் டீலர் கமிஷன் கேட்க மாட்டாருன்னு சொன்ன. நானும் சரி தெரிஞ்சவனான்னு அவரும் கேட்டாரு, நானும் தெரிஞ்சவனான்னு சொன்னேன். இப்ப என் மேல கேஸ் கொடுக்க மாட்டேருக்கு. என்னப்பா நீ பண்ற? போனல நான் வர சாருன்னு சொன்னல, யாருக்கிட்ட என்ன ஆயிடுச்சு? என்னது புரியல? போலீஸ் ஸ்டேஷன் போனல, என்ன ஆயிடுச்சு? போலீஸ் ஸ்டேஷன் போல. என்ன நீ என்ன பண்ணிருக்க எனக்கு புரியல. என்ன பண்ண நீ? நீ 2 லட்சம் காசு கட்டணும், இல்ல 4-10 எடுத்துட்டு காசு கொடுக்கணும், அதான் நடக்குவாங்க பஞ்சாயத்து. புரியல. நான் ஏன் 2 லட்சம் காசு கட்டணும்? நான் வாங்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. நீ வாங்கினது நான் ஏன்டா கட்டணும்? அங்க சிச்சுவேஷன் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு எல்லாம் தெரியும், நான் தான் சிச்சுவேஷன். ஓ தெரியும் சொல்லிட்டா முடிஞ்சா? இல்ல எனக்கு நீ பொண்ணு அந்த டீலருக்கு கமிஷன் போக கூடாது தெரிஞ்சுன்னு சொல்லியா சொன்ன. அவர்கிட்ட என்ன தம்பி சொல்லி வச்சிருக்கிறியே. அவர் வந்து என்னோட தம்பி நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவனும் நான் கூகுள்ல தான் பார்த்து எடுத்த நம்பரு, ஒண்ணு OLXல தான் எடுத்தேன். 2 பேரும் இப்ப சிக்கல்ல மாட்டிட்டீங்க. 6-10 கார் ரேட்டு பேசிட்டேன். 4-10 வாங்கிட்டு வண்டி கொடுத்துரு, இல்லன்னா 2 லட்சம் கட்டிட்டு அவங்க போயிடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல நான் ஏன் கட்டணும்? நான் கட்டவும் முடியாது. நான் கேஸுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன், மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். நான் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா எவனே தெரியாம நீங்க எப்படி கொடுப்ப? இல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு புரியல. ஆக்சுவலி நான் யார கூட தெரியாது எனக்கு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பா தெரியாம கேக்குறேன், ஜஸ்ட் சும்மா. சரிப்பா சரி. இல்ல நீ நல்ல பையனாட்ட பேசின, நாமக்கல் பையன் சொன்னு சொல்லி நாமக்கல்காரன் நினைச்சு நானும் பேசினேன். ஆனா நீ இப்படி ஏமாத்துன்னு எனக்கு தெரியாதுப்பா. என்ன பண்றதுன்னு அதான் நம்ம சொல்லப்ப. எந்த ஊர் நீ? அங்க யூபியில இருப்பேன். யூபியில இருப்பீங்களா? தமிழ்ல நல்லா பேசுற. தமிழ் என்ன பெரிய கத்துக்கிறது பெரிய விஷயமா? என்ன இந்திக்காரங்க எந்த கத்துப்பாங்க. சுப்பா சாமி, வாட்ஸ்அப்ல போட்டோலாம் உன் தமிழ் பையன் போட்டோ தானே இப்ப வச்சிருந்த? அது எவ்வளவு வண்டி ஓடுறது பூ மாதிரி. யாரோ ஒரு காருக்கு பேசினேன், நல்லா இருக்குன்னு போட்டேன். சரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். விடு. கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறியா? ஆமா நல்லபடியா கம்ப்ளைண்ட் கொடு. என்னன்னு கொடுப்பேன், எதுன்னு கொடுப்பேன். ப்ரூஃப்லெஸ் சிம், ப்ரூஃப்லெஸ் அக்கௌண்ட், எல்லாம் ப்ரூஃப்லெஸ் தான். சரிப்பா நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க போறியா? நான் பாத்துக்கிறேன். வச்சிரு. இல்ல உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல கொடுக்கறதுக்கு. என்னால காரியம் அவ்வளவு கம்மியா கொடுக்க முடியாது. அண்ணா நீ US செட்டில்டுன்னு சொல்ற, பணக்காரன் நல்ல தோப்பு கீட் எல்லாம் வச்சிருவேன். சரி ஓகே சந்தோஷம்ப்பா. நீ எப்படி பேசுன எனக்கு புரியல. நான் கம்ப்ளைண்டே கொடுத்து நான் லீகலாவே பாத்துக்கிறேன்ப்பா. வச்சிருப்பா. ஓகேண்ணா, நீ லீகலா நல்லா பாருண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிப்பா தேங்க்ஸ்ப்பா. லீகலாவே பாத்துரு, எல்லாம் லீகலாவே பண்ணிடு. சரிப்பா. சரி.
பார்த்தீங்களா, கேட்டிங்களா? இன்ன வரைக்கும் இந்த ஆடியோவை எப்படி ஏமாற்றிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒன்றுமே வரல. 4 செவத்துக்குள்ளே வந்துட்டு ரூமில் வந்துட்டு ஃபோன் பண்ணி எப்படி அவரை வர வச்சு தெரிஞ்சவனாட்டவே பேசி ஓஎல்எக்ஸ் ஒருத்தர் விளம்பரம் போட்டிருந்தார், அதை எடுத்து எப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணிக்கிறான் பாருங்கள். என்ன கொடுமை இது, எப்படி சொல்கிறதுங்க? தயவு செஞ்சு மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க. தயவுசெய்து விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கார் வந்து ஓஎல்எக்ஸில் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா நேரடியாக போய் வண்டி ஓனர் இருக்கிறாரா. இப்போ வேறு வந்து பெரிய கொடுமையாகி போச்சுங்க. முதல் கூட ஏதோ ஆர்சி புக் இருக்குது, புக்காட்டை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வெறும் பேப்பரை கொடுத்தாங்க. இன்றைக்கி வெறும் அட்டை கொடுத்துட்டாங்க. அப்படியே அட்டை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. இல்லாட்டியும் நீங்கள் அந்த ஜெராக்ஸை வச்சு நேராக ஆர்டி ஆஃபீஸ் போய் கொண்டு போய் காமிச்சிட்டு ஓனர் இவர் தானே, இவர் ஃபோட்டோ வந்து அங்கே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி நீங்கள் வாங்கலாம். அப்படியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அப்படின்னா டிரைவிங் ஸ்கூலுக்காரங்க இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க டிரைவிங் ஸ்கூலுக்கு நீங்கள் ஆர்சி புக்கு, இப்போ நீங்கள் ஒரு புது வண்டி நீங்கள் வந்து செகண்ட் வண்டி ஓஎல்எக்ஸ்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்சி புக்கை நேராக கொண்டு போய் டிரைவிங் ஸ்கூலில் கொடுங்க. ஜெராக்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஃபோட்டோ ஓனர் வந்து கரெக்டாக ஏன்னா அட்ரஸ் அதில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செக் பண்ணி ஏமாறாமல் இருங்க தயவு செஞ்சு. இன்றைக்கி ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டே தான் அது உங்களுக்கு இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கார் ஃபீல்டுக்கு வந்து 27 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட என்ற ஆயுசில் பாதி வந்து நான் இதில் காரை பற்றி மட்டும்தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல், வேறு இந்த காரை பற்றி எதுவுமே தெரியாது நம்மளுக்கு அந்தளவுக்கு. அப்போ நான் ஆரம்பிக்கிற காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஏதோ அங்கங்கே ஒன்று. நான் ஆரம்பிக்கும் 98 99 ஆரம்பிச்சிடுங்க இந்த கார் டீலிங்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் இப்போ வந்து வண்டி வாகனங்களும் பெருத்துருச்சு, மக்கள் தொகையும் பெருத்துருச்சு, ஏமாற்றங்களும் ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் தயவு செஞ்சு யூஸ்டு கார் வாங்கும்போது ஆர்சி புக்கு, பேப்பரு, இன்சூரன்ஸு, இது எல்லாமே டேக்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் எஃப்சி முடிஞ்சோன்னா எஃப்சி கரெக்டாக இருக்குதா, இது எல்லாம் தரவாக செக் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துகிட்ருக்குது தமிழ்நாட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ன வரைக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேனுங்க, புண்ணியமாக போட்டு யூஸ்டு கார் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க, ஜாக்கிரதையாக வாங்குங்க. இதே வந்து ஒரு டீலருக்கு நடந்திருக்குது. கண்டிப்பாக வந்து இது ஒரு கஸ்டமருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடந்திருக்கலாம், நிறையா நடந்திருக்குதுங்க. எனக்கே கால் வந்து நானே பேசும்போது ஒரு தடவை நான் ஏமாறல, நான் சொல்கிறேன். நான் ஒரு வண்டியை பார்த்துட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சான். இந்த மாதிரி வண்டி ஏர்போர்ட்டில் நிற்கிதுங்க, இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக நான் வந்து ஃபாரின் போகிறேன், விற்கிறேன், அதனால தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கான்னு உடனே என்ன பண்ணுறான், வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் அனுப்புகிறான். நான் இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தொப்பியெல்லாம் போட்டிருக்காப்புல அனுப்புகிறான். நீங்கள் என் மேலே நம்பிக்கை என்ன பாருங்கள், நான் தான் ஆர்மி ஆஃபீஸர், நீங்கள் பணம் கட்டுங்க அப்படின்னா. நான் கடைசி வரைக்கும் பணம் கட்டலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஎம்எஃப்க்கு நடந்தது. அவரும் வந்து டீட்டெயில்ஸாக கூப்பிட்டு என்கிட்ட பேசினார். நானும் சொன்னேன், அண்ணா தயவுசெய்து பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க, ₹1 கட்டிங்கனாலும் போச்சு. அவன் அட்வான்ஸ் போடு நிற்கிறான், 30,000 ரூபா உடனே வண்டி காமிக்கிறேன் அப்படின்னு. அதனால் யார் ஆன்லைனில் தெரியாத ஆட்கள்கிட்ட தயவு செஞ்சு பணம் கட்டாதீங்க. வண்டியை நேரில் பாருங்கள், ஓனரை நேரில் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, சர்க்கிள் அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ முழுக்க. தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. டிஎம்எஃப் இந்த மாதிரி டீலருக்கு இப்போ ஃபுல்லாக பார்த்து அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக டீலரு, அந்த டீலர் அண்ணனே வந்து இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறவர், அவரே ஏமாந்துருக்கிறார். அதனால் நான் வந்து கார் டீலிங் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் நாங்கள் பெருசாக ஏமாறலைன்னு வச்சுக்கங்க. ஆனாலும் நிறைய விஷயங்கள் ஏமாத்துகிற விஷயங்கள் இருக்குது. அதனுடைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க, பார்த்து யோசிச்சுக்கார் வாங்க, சரிங்களா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டிஎம்எஃப்.